Welcome back to Eidos Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர். ஓகே, ஃபஸ்ட்டு கம்பெனியை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கம்பெனியோட பேர் டெமோ அண்ட் கோ. இப்போ அந்த டெமோ அண்ட் கோ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு கோ டு செலக்ட் கம்பெனி. செலக்ட் கம்பெனியில் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே லிஸ்ட் பண்ணோம். அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கம்பெனி ஓப்பன் பண்ணணுமோ அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இன் அவர் எக்ஸாம்பிள் டெமோ அண்ட் கோ அப்படிங்கிற கம்பெனி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இருக்கிறதே ஒரு கம்பெனி தான். அந்த இடத்துல இன்னொரு தடவை என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடித்த உடனே we have made a choice to open டெமோ அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இட்ஸ் அ கம்ப்ளீட் சேஞ்ச். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கெட்வே ஆஃப் டேலி. சரி, இப்போது யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரி இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் பை ப்ரெஸ்ஸிங் என்டர். நான் இப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் அடித்தாச்சு. இப்போது இன்வென்ட்ரி இன்ஃபோவில் நீங்கள் என்ட்ரு அடித்ததுக்கப்புறமா இன்வென்ட்ரி இன்ஃபோ மென்யூ ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் குரூப்ஸ், ஸ்டாக் ஐட்டம்ஸ் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர். இப்போது யூனிட்ஸ் ஆஃப் மெஷரில் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்ததுக்கப்புறமா இங்கே ஒரு மென்யூ இருக்குது. இந்த மென்யூவில் கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் க்ரியேட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் எதுக்காக க்ரியேட் பண்ணணும், யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் இல்லை ஒரு பொருளை விற்கிறதா இருந்தாலும் இந்த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, சுகர் வாங்க போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சுகர் எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கடைக்காரர்கிட்ட சொல்லுவீங்க. அது எப்படி சொல்லுவீங்க? 1/4 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்க, இல்லை 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த 1/4 கிலோ அப்படின்றது, 1/2 கிலோ அப்படின்றது, இந்த 1 கிலோ அப்படின்றது இதுதான் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர். ஸோ நீங்கள் வாங்குகிற பொருளையோ இல்லை விற்கிற பொருளையோ குவான்டிஃபை பண்ணி தான் நம்ம விற்க முடியும், இல்லை குவான்டிஃபை பண்ணி தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அந்த குவான்டிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயம்தான் இந்த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் அப்படின்றது. சரி, இப்போது நான் க்ரியேட் பண்ணுறேன். என்டர் அடித்த உடனே இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டைப் சிம்பிள் அப்படின்னு இருக்கு. இந்த சிம்பிள் அப்படின்ற இடத்துல நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா GMS. என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ கிராம்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா GMS அப்படின்னு வச்சுருக்கேன். என்டர். இப்போ ஃபார்மல் நேம், இந்த ஃபார்மல் நேமில் கொஞ்சம் எலாபரேட்டாக டைப் பண்ணுறேன். கொஞ்சம் இல்லை, எலாபரேட்டாக டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸில் நான் என்ன பண்ணுறேன்னா 3 அப்படின்னு டைப் பண்ணுறேன். அது எதுக்காக 3 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கிராம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 999 வரைக்கும் கிராம்ஸ் தான். 1000 அப்படின்னு ஆகும்போது 1000 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் ஆல்ரெடி பிகம்ஸ் 1 கிலோ. ஸோ அதனால ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 999 வரைக்கும் இருக்குது. 999 வரைக்கும் நம்ம கிராம்ஸ்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ டைப் அப்படின்றது சிம்பிள் அப்படின்னு இருக்கு. சிம்பிள் அப்படின்ற இடத்துல கிராம்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக GMS அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார்மல் நேமில் எலாபரேட்டாக டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அப்படின்ற இடத்துல 3 அப்படின்னு போட்டிருக்கேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஸ் என்டர் அடித்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ண இந்த சேஞ்சஸ்
டேலியால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குது. எஸ், ஒய் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது அந்த கிராம்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட் சேவ் ஆயிடுச்சு. இட் இஸ் அவைலபிள் இன் த சிஸ்டம். நம்ம எப்போ தேவையோ எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் க்ரியேட் பண்ண போகிற யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிலோஸ். ஷார்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா KGS அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சதுக்கப்புறமா ஃபார்மல் நேம் கிலோகிராம்ஸ், என்டர். இந்த இடத்துல நான் டெசிமல் பிளேசஸ் ஒன்றுமே பண்ணல, அது 0 அப்படின்ற இடத்துல நான் விட்டுடுறேன். அகெயின் ப்ரெஸ் என்டர். என்டர் அடிச்சதுக்கப்புறமா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆக்செப்ட் பண்ணணுமா? அஃப்கோர்ஸ் எஸ், ஒய் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன், ஆக்செப்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போது ஸ்மால் ரீகேப். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று கிராம்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா கிலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் அப்படிங்கிற விஷயத்தில் 2 விதம் இருக்குது. ஒன்று சிம்பிள், இன்னொன்று காம்பவுண்டு. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். யூனிட்ஸ் ஆஃப் மெஷரில் 2 விஷயம் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன்று சிம்பிள், இன்னொன்று காம்பவுண்ட். இப்போ நம்ம 2 சிம்பிள் யூனிட் க்ரியேட் பண்ணோம். ஒரு சிம்பிள் யூனிட்டோட பேர் கிராம்ஸ், இன்னொரு சிம்பிள் யூனிட்டோட பேர் கிலோஸ். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 சிம்பிள் யூனிட்டை வச்சுக்கிட்டு ஒரு காம்பவுண்ட் யூனிட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 2 சிம்பிள் யூனிட் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு ஒரு காம்பவுண்ட் யூனிட் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் காம்பவுண்ட் யூனிட் க்ரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த சிம்பிள் அப்படின்ற இடத்துல இருக்குது கர்சர். இப்போ நீங்கள் ஒரு தடவை பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ பேக் ஸ்பேஸ் சிம்பிள் அப்படின்ற இடத்துல இருந்து பேக் ஸ்பேஸ் அடித்த உடனே இப்போ டைப்பில் இருக்குது. இந்த டைப் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இப்போ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி சிம்பிள் அப்படின்றதும் இருக்குது, காம்பவுண்ட் அப்படின்றதும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காம்பவுண்ட் யூனிட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ காம்பவுண்ட் அப்படின்னு ஏரோ கீஸில் காம்பவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு தென் ப்ரெஸ் என்டர். இப்போ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் அடித்த உடனே இப்போ நான் க்ரியேட் பண்ண 2 சிம்பிள் யூனிட்டுமே அங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஐ சூஸ் கிலோஸ், என்டர் அடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கிலோஸ் ஆஃப் 1000, என்டர் கிராம்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது. எஸ், ஒரு சிம்பிள் கன்வர்ஷன் டேபிள் பண்ணியிருக்கேன். அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேலி கிட்ட 1000 கிராம்ஸ் அப்படின்றது 1 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இது எதுக்கு நம்ம டேலி கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இது எதுக்கு இந்த செட்டிங்கை நம்ம டேலியில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் பல்காக வாங்கிட்டு வந்து ரீட்டெயிலாக விற்கிறோம். அப்போ நீங்கள் பல்காக வாங்கும்போது சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் கிலோஸில் வாங்கிட்டு கிராம்ஸில் விற்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ கிலோஸில் வாங்கும்போது அப்போவும் நீங்கள் கணக்கு எழுதுவீங்க. இவர்கிட்ட நான் வாங்கினா கிலோஸில் இவ்வளோ நான் பே பண்ணேன் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இவங்களுக்கு கிராம்ஸில் நான் விற்றேன், அதனால் எனக்கு இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டினாமினேஷனும் அந்த ஒரு ரெப்ரசன்டேஷனும் நீங்கள் டேலியில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய பிஸ்னஸில் நான் கிலோஸாகவும் டீல் பண்ணுவேன், கிராம்ஸாகவும் டீல் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் டேலிக்கிட்ட ஏற்கனவே சொல்லி செட் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் பில்லிங் சிஸ்டம் பண்ணும்போது இல்லை இன்வாய்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கிலோஸில் பிஸ்னஸை டீல் பண்ணும்போதும் உங்களால் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும் கிலோஸ் யூஸ் பண்ணி, அந்த கிலோஸ் அப்படின்ற யூனிட் யூஸ் பண்ணி. நீங்கள் கிராம்ஸில் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது அப்போவும் உங்களால் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியும். இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த கிளாசிக் 2 எக்ஸாம்பிள், அதாவது இந்த 2 சிம்பிள் யூனிட்டு கிலோஸ் அண்ட் கிராம்ஸை வச்சு
ஒரு காம்பவுண்ட் யூனிட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு காம்பவுண்ட் யூனிட்டையும் சேவ் பண்ணிட்டேன் பை ப்ரெஸ்ஸிங் ஒய். இப்போது எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரீவியஸ் ஸ்க்ரீனுக்கு போவோம். எஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம வரும்போது க்ரியேட் அப்படின்றது மாத்திரம்தான் இருந்தது. இப்போது டிஸ்பிளேவும் இருக்குது, ஆல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. விச் மீன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண விஷயங்கள் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணுன்னா டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அந்த விஷயங்களில் இல்லை அந்த யூனிட்ஸில் எதனாச்சும் நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸும் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே சூஸ் பண்ணுறேன். டிஸ்பிளேல என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடித்த உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராம்ஸ் இருக்குது, கிலோஸ் இருக்குது. கிலோஸ் ஆஃப் 100 கிராம்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் யூனிட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இப்போது எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறேன். அகெயின் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது யூனிட்ஸ் ஆஃப் மெஷருக்குள்ளே போகலாம். போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு யூனிட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ காம்பவுண்டில் இருக்கிறதால வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு யூனிட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த யூனிட்டோட பேர் வந்து பேக்ஸ். நீங்கள் சிம்பிளாக பிஜி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, என்டர். ஃபார்மல் நேமில் நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பேக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு இங்கே டெசிமல் பிளேசஸ் 0 அப்படின்னே இருக்குது. அப்படியே விட்டுடுங்க, பரவாயில்ல. என்டர் அடிச்சுடுங்க. என்டர் அடிச்சுட்டு இந்த யூனிட்டையும் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா புதுசாக பேக் அப்படின்ற ஒரு யூனிட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது ஒரு காம்பவுண்ட் யூனிட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். பேக் ஸ்பேஸ் அடிங்க. பேக் ஸ்பேஸ் அடித்த உடனே மேலே போகுது. இப்போ இந்த இடத்துல சூஸ் காம்பவுண்ட் ப்ரெஸ் என்டர். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேக் அப்படிங்கிறது 25 கிலோஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். இப்போ ஒரு அரிசி மூட்டை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் இப்போது ஒரு பேக் அப்படின்னு சொல்லும்போது விச் கன்சிஸ்ட் ஆஃப் 25 கிலோஸ் அப்படின்றது இப்போ டாலிக்கு தெரியும். அப்போ நான் ஒரு பேக்காக விற்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 25 கிலோஸ் நான் விற்றுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ லேட்டராக நீங்கள் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போதோ இல்லை வேறு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கிலோஸ் போடும்போதும் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும், பேக்ஸ் போடும்போதும் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ சேவ் திஸ் பை ப்ரெஸ்ஸிங் ஒய். இப்போ 2 காம்பவுண்ட் யூனிட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 2 சிம்பிள் யூனிட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது 2 சிம்பிள் யூனிட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு காம்பவுண்ட் யூனிட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்ட் யூனிட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ நீட் டு ஹாவ் 2 simple units. So this is all about creating the units of measure. That's all about it. Thank you.